எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, என் உயிருக்கினியே என் உடன் பிறந்தார்களே, உங்கள் பிள்ளைகள் நீண்ட தூரம் பயணித்து வருகிறோம். கனத்த இதயத்தோடும் சுமக்க முடியாத பெரும் கனவோடும் இந்த மண்ணிலே 15 ஆண்டுகளாக தொடர்ந்து ஓடி வருகிறோம். உங்களுக்காக, உங்களை நோக்கி. எதற்காக? தாழ்த்தி வீழ்த்தப்பட்ட தமிழ் பேரினத்தின் மக்கள் உரிமை பெற்று பெருமையோடு உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்கிற பெருங்கனவோடு. இந்த கனவு என்னதில்லை, என் தம்பி தங்கைகளோடதில்லை, உங்களுடையதும் இல்லை. 1000 ஆண்டுகளுக்கு மேலாக நம் முன்னவர்கள் தூக்கி சுமந்து வந்த கனவு. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் மறையோன் வள்ளுவ பெருமகனார் ஒரு ஆட்சி எப்படி இருக்க வேண்டும் என்று எழுதி தருகிறான். குடிதலி கோலோச்சு மாநில மன்னன் அடிதலி நிற்கும் உலகு என்று. தாய் தன் பிள்ளைகளுக்கு எப்படி குறிப்பறிந்து சேவை செய்வாளோ அப்படி ஒரு நாட்டை ஆளுகிற அமைச்சன், ஒரு மன்னன் தன் குடிகளுக்கு தேவை அறிந்து குறிப்பறிந்து சேவை செய்வானேயானால் அவனை இந்த உலகம் போற்றி தொழும் என்று எழுதுகிறான். அப்படி ஒரு ஆட்சி இந்த நிலத்தில் அமைய வேண்டும் என்று. உருவசியும் ஓவா பிணியும் செருவகையும் சேராது இயல்வது நாடு என்கிறான். அப்படி ஒரு நாட்டை படைக்க வேண்டும் என்ற கனவோடு மணி நீரும் மண்ணும் மலரும் மண்ணும் மலையும் அணிலர் காடும் உடையது அரண் என்கிறான். இங்கே மணி நீரும் இல்லை, மண்ணும் இல்லை, அணிலர் காடும் இல்லை. அதையெல்லாம் காக்க வேண்டும் என்கிற பெருங்கனவோடு இங்கே அதற்கு பின்னவர்கள் எங்கள் மூவேந்தர்கள் சேர சோழ பாண்டியர்கள் அறத்தின் வழி நின்று ஆட்சி செய்தார்கள். அரசியல் பிழைத்தோருக்கு அறமே கூற்றாகும் என்கிறான் எங்கள் மூதாதை இளங்கோவடிகள். எத்தனையோ இனங்களை, எத்தனையோ நாடுகளை வென்று ஆட்சி செய்தோம், யாரையும் அடிமைப்படுத்தி ஆளவில்லை. அது என் இனத்தின் மாண்பு, பெருமை. கொடுத்து வாழ்ந்த இனத்தின் கூட்டம். பாரி ஓரி காரி பேகன் ஆய்நெல்லி அதிகமாக நின்று நாட்டை ஆண்ட மன்னனை வள்ளலாயிருந்தது என் இனத்தில்தான். அந்த வள்ளல்களின் வாரிசு இன்று வாழ்கிற நிலையை பார்க்க சகிக்கவில்லை. அதை மாற்ற வேண்டும் என்ற கனவோடு வந்தோம். எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் உயிர் தமிழ். உலக மொழிகளின் முதல் மொழி தமிழ், ஆதி மொழி தமிழ். சில மொழிகள் பிறந்து சிறக்கும், என் மொழி சிறந்தே பிறந்தது. எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, என் மொழி என் இறைவனால் பேசப்பட்டது. ஔவையின் தமிழில் பருகினான் என் முருகன் திருமுருகப் பெருமான். நக்கீரனின் தமிழோடு விளையாடினான் என் சிவன். மணிநெற்றி உமிழ்ச்சங்கல் தளல்முறை சுடர்கடவுள் தந்த தமிழ் என்று சிவபெருமானே தந்த தமிழ் என்று சொல்கிறது. எல்லா மொழிகளும் மனிதனால் பேசப்பட்டது, என் மொழி மட்டும்தான் இறைவனால் பேசப்பட்டது. அப்படிப்பட்ட மொழி, அப்படிப்பட்ட என் மொழி உலகில் ஆகச் சிறந்த இலக்கியத்தை கொண்ட மொழி. எல்லா மொழிகளிலும் அவனவன் தாய்மொழியில் சிறந்த இலக்கியங்களை படிக்க வாய்ப்பில்லை. கேரள கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மன் சொல்லுகிறான், உலகிலே எந்த இனத்திற்கும் கிடைக்காத வாய்ப்பு தங்கள் தாய்மொழியில் ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் கிரேக்கர்கள், சீனர்கள். அதையும் தாண்டி இந்தியாவில் தமிழ்நாட்டில் தமிழர்கள் என்று எழுதுகிறான். அந்த மொழி, அந்த தமிழ் மொழி என் தாய்மொழி, மலையாளத்தின் தாய்மொழி என்பதில் எனக்கு பெருமை என்று பதிவு செய்கிறான். அப்படி ஆகச் சிறந்த இலக்கியங்களை கொண்ட மொழி என் மொழி. எல்லாம் இறைமகன் இயேசு பிறந்து 500 ஆண்டுக்கு பிறகு ஆங்கிலம் வருகிறது. ஆனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்னே என்னுடைய தொன்மை இலக்கண நூலான தொல்காப்பியம் இருக்கிறது. இப்படி என் சிறந்த மொழி செத்து போனது. ஆங்கிலம் கலந்து ஆங்கிலத்திற்கு பலாயிரக்கணக்கான சொற்களை கடன் கொடுத்த என் தாய்மொழி தமிழோடு அந்த ஆங்கிலத்தை கலந்து பேசி
என் மொழி சிதைந்து அழிந்து போனது. இப்போது நாங்கள் தமிழர்களாக மாறி நிற்கிறோம். இந்த நிலையிலிருந்து தமிழ் மீட்சியுற, தமிழர் எழுச்சியுற, தமிழர் ஆட்சி மலர வேண்டும் என்ற கனவோடு இந்த நிலத்திலே உங்களை தேடி ஓடி வருகிறோம். இங்கே எல்லா வளமும் என் நிலத்தில் இருக்கிறது. காடு, மலை, கடல், ஆறு, அருவி, ஆடு, மாடு, கோழி, கரும்பு, வாழை, தென்னை எல்லாமே இருக்கிறது. எல்லா வளங்களும் இருந்து என் வயிறு நிறைய பசி இருக்கிறது, என் வீடு நிறைய வறுமை இருக்கிறது. ஏன் ஏன் காரணம் ஊழல் லஞ்சம் நிர்வாகமாக இருக்கிறது. இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழித்து உண்மையும் நேர்மையான நிர்வாகத்தை நிறுவுவதற்காக வேண்டும் என்கிற கனவோடு உங்களை தேடி ஓடி வருகிறோம். என் அன்பு சொந்தங்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு இனம் என்றைக்கு முழுமையான விடுதலை அடையும், அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அந்த இனம் முழுமையான விடுதலை அடையும். அந்த விடுதலை அடைவதற்கு எங்கள் உயிர் தலைவன், என் இனத்தில் எவனுக்கும் தோன்றாத ஒரு பெரும் கனவு அவனுக்கு தோன்றியது. என் பாட்டன் ராஜராஜ சோழனுக்கோ ராஜேந்திரனுக்கோ இந்த கனவு இருந்தால் உலகில் முக்கால்வாசி நாடு என் தாயகமாக இருந்திருக்கும். ஆனால் அந்த கனவு இல்லாதனால் தமிழ் தேசியனத்திற்கென்று தனித்த விடுதலை பெற்ற ஒரு தாயகம் வேண்டும் என்கிற கனவு இருந்தது. எங்கள் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரனுக்கு மட்டும்தான். அந்த கனவை நிறைவேற்ற ஈழதாயகத்தில் கருவி ஏந்தி மாபெரும் புரட்சியை செய்தான். உலகில் இத்தனை நாடுகள் பிரிந்த போதெல்லாம் அதை விடுதலை சுதந்திரம் என்று பேசிய உலகத்தார் நாங்கள் விடுதலை கேட்டபோது, சுதந்திரம் கேட்டபோது அதை பிரிவினைவாதம், தீவிரவாதம் என்று பழி சுமத்தி எங்கள் கண் முன்னால் அழித்தார்கள். அழித்ததற்கு காரணமாக இருந்தது இந்தியாவை ஆண்ட காங்கிரஸ் கட்சி. கூட நின்றது திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற கட்சி. போரை போராடி நிறுத்துகிற உயரத்தில் இருந்த பாரதிய ஜனதா அதிமுக வேடிக்கை பார்த்தது. கண்ணு முன்னாடி இனச்சாவை பார்க்க சகிக்க முடியாத பிள்ளைகள், கொத்துக்குண்டுக்கு கரியாகிய இனம் செத்து விழுந்ததை பார்க்க முடியாது. பிஞ்சு குழந்தைகள் குடல் தனி, கழுத்து தனி, கால் தனியாக செதறி விழுந்ததை பார்க்க செய்யாத பிள்ளைகள் கதறி துடித்தோம். என்ன செய்வது என்று தெரியவில்லை. நிற்கதியாக நின்றோம். இந்த கட்சிகள், இந்த ஆட்சிகள், இந்த தலைவர்கள் எங்களுக்கானவர்கள் என்று எண்ணி ஏமாற்றப்பட்டோம். இவர்கள் என் மொழியை காப்பார்கள், என் நிலத்தை காப்பார்கள், என் மலையை, என் ஆறை, என் அருவியை, என் கடலை காப்பார்கள் என்று நம்பினோம். என் நிலத்தை, வளத்தை, என் மக்களின் நலத்தை காப்பாற்றுவார்கள் என்று நம்பினோம். கடைசியாக ஏமாற்றப்பட்டோம். ஏமாற்றப்பட்ட இடத்திலிருந்துதான் பேராற்றல் அருவி போல கொட்டும் என்கிறார் ஐயா இறையன்பு. அப்படி ஏமாற்றப்பட்ட இடத்தில் பேரறிவியாக பெருக்கெடுத்து நாங்கள் இந்த நிலத்தில் ஓடத் தொடங்கினோம். அதுதான் நாம் தமிழர் என்ற அரசியல் புரட்சி பெரும்படை என்பதை என் அன்பு தமிழ் சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடிபட்ட புலியும் அடிமைப்பட்ட இனமும் எழுச்சி கொண்டால் எவரும் எதிர் நிற்க முடியாது என்கிறார் ஐயா இறையன்பு. நான் அடிமைப்பட்ட இனம் மட்டுமல்ல, அடிபட்ட புலியும் கூட எழுச்சி கொண்டு வருகிறோம். எவரும் எதிர் நிற்க முடியாது. அதனால்தான் கூட்டம் சேர்த்துக்கொண்டு 22 கட்சி 15 கட்சிகளோடு கூட்டம் சேர்த்துக்கொண்டு இந்த களத்தில் எங்களோடு மோதுகிறார்கள். நேர்மையற்ற ஆட்சியாளர்கள், நேர்மையற்ற தலைவர்கள் வாக்குக்கு காசை கொடுத்து என் மக்களிடத்திலே வாக்கை பறிக்கிறார்கள், வாங்குகிறார்கள், பர்ச்சேஸ் பண்ணுகிறார்கள். உங்கள் பிள்ளைகள் ₹1 வாக்குக்கு காசு கொடுக்காமல் உண்மையின் நேர்மையை முன்வைத்து, காசை கொடுக்காமல் ஆகச் சிறந்த கருத்தை முன்வைத்து, கோடிகளை கொட்டாமல் உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி 36 லட்சம் வாக்குகளை வாங்கி 3வது பெரிய கட்சியாக இந்த நாட்டில் உயர்ந்து நிற்கிறோம் என்றால், தனித்த அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியாக வளர்ந்து நிற்கிறோம் என்றால், அது இந்த மண்ணிலே எங்கள் உழைப்புக்கு கிடைத்ததல்ல. தன்மானமிக்க இனமானமிக்க என் தமிழ் சொந்தங்கள் எங்கள் உழைப்புக்கும் நாங்கள் முன்வைத்த தத்துவ நிலைப்பாட்டிற்கும் சமரசம் செய்யாது, சீட்டுக்கும் நோட்டுக்கும் பேரம் பேசியவனோடவும் சமரசம் செய்யாத நாங்கள் நின்ற நிலைப்பாட்டிற்கு என் சொந்தங்கள் தந்த பரிசு இந்த உயரம். முன்பெல்லாம் என் சின்னத்தை 2வது 3வது பெட்டியில் தேடும், இன்னைக்கு முதல் பெட்டியிலேயே என் சின்னத்தை வைக்க வேண்டிய உயரத்திற்கு என் சொந்தங்கள் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அதிலும் பல இடங்களில் முதலில் எடுத்தவுடனேயே கலப்பை ஏந்திய என் விவசாயி நிற்கிறார். ஏன் பெட்டியில் 1வது பெட்டியில் 1ஆக என் விவசாயி இருக்கிறான் என்றால், இந்த உலகத்தில் நம்பர் 1ஆக முதலில் இருக்க வேண்டியவன் விவசாயி தான் என்பதை உணர்த்துவதற்கு நம்பர் 1ஆக இருக்கிறார். என் அன்பை பெற்றோர்களே, என் அருமை தம்பி தங்கைகளே, நாங்கள் வென்றே ஆக வேண்டும். ஏன் சிதைந்த அழிந்து போன நம் உயிர் தாய்மொழியை மீட்க
நாங்கள் வென்றே தீர வேண்டும், வென்றே தீர வேண்டும். வரலாற்றில் புறக்கணிக்கப்பட்ட மக்கள் நாங்கள். எம்முடைய வரலாறு இல்லை. வரலாற்றை படைப்பவனுக்கு வரலாற்றை எழுத நேரம் இருக்காது, விட்டுவிட்டான். எனக்கு என் பாட்டன் பெருவுடையார் கோயிலை பார்த்தால் ராஜராஜன் ஆண்டான், அருண்மொழி சோழன் ஆண்டான், அரசேந்திரன் ஆண்டான், அதுதான் சான்று. கல்லணையை கண்டால் என் பாட்டன் கரிகாலன் ஆண்டான், அதுதான் சான்று. சிலப்பதிகாரத்தில் இலக்கிய சான்றுதான். பகுருளி ஆற்றுடன் பல்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்குடல் கொண்டு வடதிசை கங்கையும் இமயம் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாடி பாட்டு இலக்கியம்தான், வரலாறு இல்லை, வரலாறு இல்லை. எங்களுக்கென்று வரலாறு இல்லை, இலக்கிய சான்றுதான். மறக்கப்பட்டோம், புறக்கணிக்கப்பட்டோம். இங்கே 60 ஆண்டு 70 ஆண்டுகளாக திராவிடர் ஆட்சி, 60 ஆண்டுகள் 100 ஆண்டு கால திராவிட வரலாறே தீந்தமிழ் இனத்தின் வரலாறு. 50,000 ஆண்டுகளுக்கு முத்த என் அன்னை தமிழ் சமூகத்தின் வரலாறாக மாற்றி எழுதியவர்கள், கட்டமைத்தவர்கள் இந்த திராவிடர்கள். எனக்கு வரலாறு இருக்கிறது, தேடுகிறேன். அவனுக்கு இல்லை, திருடுகிறான். என் அடையாளங்களை எல்லாம் தன்னடையாளங்களாக மாற்றுகிறான். பெருவுடையார் கோயிலா திராவிட கட்டிடக்கலை, கல்லணையா திராவிட கட்டிடம், கீழடியா திராவிட நாகரிகம், எல்லாம் திருடி திருடி தனதாக்குவான். பொங்கலா திராவிட பொங்கல், திருநாளா திராவிட திருநாள், எல்லாவற்றையும் திருடுவான். என் மீது சுமத்தி விட்டான் திராவிட அடையாளத்தை, தூக்கி எறிய வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் என் மீது சுமத்தப்பட்ட சாதிய இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்கிறார். உங்கள் பிள்ளைகள் நாங்கள் எங்கள் மீது சுமத்தப்பட்ட திராவிட இழிவை துடைத்தெறிய போராடாமல் இருப்பதை விட செத்து ஒழிவதே மேலானது என்ற கிளர்ச்சிகர சிந்தனையோடு இந்த களத்திலே நிற்கிறோம். எல்லாம் பெரியார் திராவிடர்கள் இல்லை. என் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியார். நாங்கள் பெரியார் தான் படிக்க வைத்தார் இல்லை, எங்கள் தாத்தன் காமராஜர் தான் படிக்க வைத்தார். நாங்கள் திராவிடர்கள். திருட்டு கூட்டம் அந்த பக்கம் இல்லை, நாங்கள் தமிழர்கள், நாங்கள் இந்த பக்கம். ஊழல் லஞ்சம் அவர்கள் அந்த பக்கம், உண்மை நேர்மை உங்கள் பிள்ளைகள் இந்த பக்கம். பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கு, நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கு வெட்டு. பணம் இருந்தால், பணம் கொடுத்து பணம் இருந்தால் தான் அரசியல் செய்ய முடியும். அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் மரணிக்கிறது, கேடுகட்ட பணநாயகம் பிறக்கிறது. பணத்தை முதலீடு செய்கிறவன் லாப தேவைக்குத்தான், மக்கள் சேவைக்கு இல்லை. ஒரு முதலீட்டாளன், இந்த வேட்பாளன் 30 கோடி முதலீடு செய்கிறான் திமுக காரன் என்றால், 30 கோடி செய்கிறான் அதிமுக காரன் என்றால், அந்த முதலீட்டை வைத்து 300 கோடி 3000 கோடி எப்படி ஈட்டலாம் என்ற எண்ணத்தில் இருப்பானா? மக்களுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருப்பானா? அறிவு சமூகம் சிந்திக்க வேண்டும். அதனால்தான் கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்தி மாண்புமிக்க ஜனநாயகத்தை மறுபடியும் மலரச் செய்ய உங்கள் பிள்ளைகள் இந்த புரட்சிகர அரசியலை முன்னெடுக்கிறோம். நீங்கள் நன்றாக கவனிங்கள், நன்றாக கவனிங்கள். ஒரு அரசு கொடுத்திருக்க வேண்டியது எதை? கல்வியை, மருத்துவத்தை, குடிநீரை. தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீரை கொடுத்திருக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. கல்வி மானுட உரிமை, கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. மாணவனை கடன் வாங்கி படிக்க வைத்துவிட்டு கல்வி கடனை ஒவ்வொரு தேர்தல் வருவதும் தள்ளுபடி பண்ணுகிறேன் உங்கள் பிள்ளைகள் இந்த அரசை, இந்த ஆட்சியாளர்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று போராடுகிறோம். இதுதான் இங்கே இருக்கிற தேர்தல் நிலைப்பாடு. புரிந்து கொள்ள வேண்டும். விவசாயி கடனாளி, விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறேன், விவசாய கடனை தள்ளுபடி செய்கிறேன். ஏன் விவசாய கடனாளி ஆகிறான்? யாரிடத்தில் பதில் உண்டு? ஏன்? சிறைக்கிற பிளேட்டு கத்தி செய்கிறவன் பணக்காரனாக்க கடனாளி இல்லை. பான்பராக்கு சுருட்டு சிகரெட்டு தயாரிக்கிறவன் கடனாளியா இல்லை, பணக்காரனாக இருக்கான். செல்போன் தயாரிக்கிறவன், செருப்பு தயாரிக்கிறவன், எல்லாரும் பணக்காரனாக இருக்கும்போது இது எதுவும் இல்லாமல் வாழ முடியுமே. ஆனால் சோறு இல்லாமல் வாழ முடியாதே. அந்த சோறை விளைய வைத்து தருகிற விவசாயி ஏன் ஏழையா இருக்கிறான்? ஏன் கடனாளியாக இருக்கிறான்? யாரிடத்தில் பதில் இருக்கிறது? போன முறை ஆட்சிக்கு வந்த விவசாய கடன் தள்ளுபடி, சரி. மறுமுறை ஆட்சிக்கு வரும்போது விவசாய கடன் தள்ளுபடி. எத்தனை முறை தள்ளுபடி செய்வாய்? எத்தனை முறை? ஏன் திரும்ப திரும்ப விவசாய கடனாளி ஆகிறான்? ஒரே காரணம் தான், என் உடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க பெற்றோர்களே. உலகத்தில் எல்லா பொருளையும் உற்பத்தி செய்கிறவனை விலையை தீர்மானிக்கிறான். காடுக்கு போட்டு கலட்டி போடுகிற செருப்புக்கு நீ பேரம் பேசுவதில்லை. 100 ரூபாய் என்றால் 500 ரூபாய் என்றால் அப்படியே வாங்குகிறான். ஒரு செல்போன் வாங்க போனால் 20,000 என்றால் அப்படியே விலை கொடுத்து வாங்குகிறான். ஆனால் உயிர் தேவையா இருக்கிற உணவு தேவை, உணவு பொருளை என் ஆத்தால் அப்ப அண்டந்த மீட்ட கீரை காய்கறியை பேரம் பேசுகிறாய், குறைக்கிறாய். ஒரு தட்டை கரும்பை விளைய வைக்க என் அப்பன் 20 ரூபாய் செலவு செய்கிறான். வண்டியிலே கொண்டாந்து சந்தையில் இறக்கினான். 20 ரூபாய் ஒரு தட்டை என்று சொன்னால் வாங்குகிறவன் விலையை தீர்மானிக்கிறான். என் உடன் பிறந்தவனை அவன் 15 ரூபாய் தான் கொடுத்தா கூட எடுத்துட்டு போய்கிறான். ஒரு கிலோ தக்காளி விளைய வைக்க 25 ரூபாய். நான் சந்தைக்கு கொண்டு போய் 30 ரூபாய் கொடு என்று லாபத்திற்கு கேட்டால் 5 ரூபாய் லாபத்தில் இல்லை, 20 ரூபாய் தாரேன் என்கிறான்.
அப்போ நட்டத்திற்கு கொடுத்து விட்டு பாலுடால வாங்கி கொண்டு குடிச்சு விட்டு நிலத்தில் சாகுறான். இதாண்டா இங்கே நடக்குது. இப்போ என்ன செய்யணும்? மாற்றணும். உன் மகன் என்ன பண்ணுவேன்? விவசாயி விளை வைக்கிற பொருளுக்கு அவனை விலையை தீர்மானிப்பானுங்கிற நிலையை உருவாக்கணும். ஒரு தட்டை 20 ரூபா 20 ரூபா பேரம் பேசுனா கிடையாது. அப்புறம் என்ன பண்ணுவா? வேளாண் துறை அமைச்சகத்துக்கு கீழே ஒரு அமைப்பை போடுவேன். வேதாரண்யமா அங்கிருந்து வேளாண்மையில் சிறந்த நிபுணர்கள் ஒவ்வொரு மாவட்டம் ஒவ்வொரு இடத்துல இருந்து 200 300 என்ற ஒரு குழு அது முடிவு செய்யும். என்ன இந்த வாத்து இந்த பருவத்துக்கு கரும்பு 20 ரூபாய் தட்டை, தக்காளி 100 ரூபாய் கிலோ, வெங்காயம் 60 ரூபாய் கிலோ, இங்கே கத்தரிக்காய் 60 ரூபாய் கிலோ என்று அவர்கள் முடிவு செய்து பரிந்துரைப்பதை அரசு செயல்படுத்தும். தமிழ் தேச அரசு செயல்படுத்தும். விவசாயி நட்டப்பட மாட்டான். விவசாயி வாழ்கிறான் வளர்கிறான் என்றால் ஒரு நாடு வாழ்கிறது வளர்கிறது. விவசாயி வாழ முடியவில்லை சாகின்றான், அந்த நாடு இல்லை சுடுகாடு. மாத்திரேன், தலைகளாக மாத்திரேன். இதற்காவது உன் மகன் வென்றே ஆக வேண்டும், உங்கள் பிள்ளைகள் வென்றே ஆக வேண்டும். ஏன் ஏன் இவன் தற்சார்பு பொருளாதாரத்தில் இல்லை, தனியார்மய தாளாகமய உலகமய பொருளாதாரத்தில் இருக்கான். நாட்டை சந்தையாக்கிட்டான். மாற்றன்னு நினைக்கிறேன். தற்சார்பு பசுமை தாய்மை பொருளாதாரத்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். எப்படி நினைக்கிறேன்? வேளாண்மையை முன்னிறுத்தி கட்டமைக்கிற பொருளாதாரம். ஏன்னா உணவு தேவைதான் உயிர் தேவை. எல்லாம் நான் உடுத்திருக்க உடை, போட்டிருக்கிறது செருப்பு, குடிக்கிற நீர், தண்ணி, சாப்பாடு எல்லாம் இங்கிருந்தா வருது. பால், முட்டை, காய்கறி, அரிசி, பருப்பு எல்லாம் விவசாயம். அப்போ விவசாயத்தை முன்னிறுத்தி கட்டமைக்கிறேன். உனக்கு என் மக்களுக்கு ஒரு நோய் இருக்குது, படிக்காதவன் செய்கிற தொழில் விவசாயம். விவசாயம் தொழில் இல்லை, என் பண்பாடு, என் கலாச்சாரம், என் வாழ்க்கை முறை. விவசாயமும் தொழிலும் என்னுடைய விவசாயம் நெசவும் தொழில் அல்ல, என் கலாச்சாரம். அதனால தான் வெள்ளைக்காரன் என்னுடைய கலாச்சார சொல்லை எடுத்த அக்ரிகல்ச்சர் என்று வைத்தான். அது என் வாழ்க்கை முறை. ஏன் அது தொழில் அல்ல? என் தாய் எனக்கு பால் ஊட்டுவது எப்படி தொழில் அல்லவோ, என் பூமி தாய் எனக்கு சோறு ஊட்டுவதும் அப்படி தொழில் அல்ல, அது ஒரு வாழ்க்கை முறை. அதனால் உன் மையம் என்ன செஞ்சிடறேன்? விவசாயத்தை முன்னிறுத்தி பொருளாதாரத்தை கட்டமைக்கிறேன். வேளாண்மை செய்வது அரசு பணி என்று, கவர்மெண்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் என்று மாற்றிறேன். அரசு பணி வாழ்விடத்திலே வேதாரண்யத்திலே உனக்கு அரசு பணி கொடுத்துறேன். ஆடு மாடு வளர்த்தல், நெசவு செய்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நாட்டுக்குழி வளர்த்தல், தேனீக்கள் வளர்த்தல், கரும்பு சார்ந்த தொழிற்சாலை, வாழை சார்ந்த தொழிற்சாலை, தென்னை சார்ந்த தொழிற்சாலை, பனை சார்ந்த தொழிற்சாலை என்று நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகளை நிறுவி வாழ்விடத்திலே படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை என்ற நிலை உருவாக்குவது எங்களின் அடுத்த வேலை. தலைகளா மாத்திரேன். நீ வாழ்விடத்தை விட்டு வெளியேற வேண்டியதால் தஞ்சைக்க வேண்டியது இங்கே உனக்கு கவர்மெண்ட் வேலை. எல்லாம் எங்கே பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாத நீ ஏமாந்து நிற்கிற. கழுதப்பால் தான் உலகத்திலே அதிக சந்தை. 5000 ரூபாய் 7000 ரூபாய் ஒரு லிட்டர் பால். கழுதை பாலாட கட்டி சீஸ் தான் உலகத்திலே காஸ்ட்லி. எருக்களஞ்செடியில் தயாரிக்கிற, அதிலிருந்து எடுக்கிற நூலிலிருந்து தயாரிக்கிற பட்டு தான் உலகத்திலே காஸ்ட்லி பட்டு. என்னால் எருக்களஞ்செடி கூட வாடா வளர்க்க முடியாமல் போயிடும். எருக்களஞ்செடி என்னால் கழுத கூடவா வளர்க்க முடியாமல் போயிடும். உலகத்தில் எல்லா நாட்டு மக்களும் விரும்பி சாப்பிட கறி எருமைக்கறி தான், எருமைப்பால் தான். எருமை மாடு கூட என்னால் வளர்க்க முடியாமல் போயிடும். நீயே வளர்க்குற. சாராயம் கொடுத்து டாஸ்மார்க்கில் சாராயம் ஊற்றி கொடுக்குறது கவர்மெண்ட் வேலைன்னு ஒன்று போய் வேலை பார்க்குறீங்களா? MBA படிச்சுட்டு என் பண்ணையில் வேலை செய்ய மாட்டியா? என் விவசாயம் செய்ய மாட்டியா? செய்ய வைக்கிறேன் பாரு எப்படின்னு. கவர்மெண்ட்டாக மாற்றி என் நிலமெங்கும் நாட்டையே வேளாண் பண்ணையாக மாற்றி ஒரு இடம் காலி இடம் இருக்காது. நீ போனீன்னா ஒன்று நீர்த்தேக்கமாக இருக்கும், இல்லை ஆடு மாடு மேய்கிற மேய்ச்சல் நிலமாக இருக்கும், இல்லை கோழி மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லை வாத்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லை கழுதை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும், இல்லை அடர்ந்த மரங்கள் இருக்கும், இல்லை நீர்த்தேக்கங்களாக இருக்கும். இந்த பூமியின் சொர்க்கமாக இந்த பூமியை மாற்றி படைப்பேன் தாய் நாட்டை. இந்த கனவு என் முன்னவர்கள் தந்தது. அதை தூக்கியவன் எனக்கு முன்னாடி என் உயிர் தலைவன் பிரபாகரன். அவன் அந்த கனவை இந்த பிள்ளைகளுக்கு கையளித்தான். அவன் மிச்சம் வைத்ததை நாங்கள் இந்த நிலத்தில் வென்று நிறைவேற்ற வேண்டும் என்று துடிக்கிறோம். அதற்காவது உங்கள் பிள்ளைகள் வெல்லணும். உலகத்தின் முதல் தரத்தில் கல்வியிலே பின்லாந்து, 2வது தென்கொரியா, 3வது சிங்கப்பூர், இந்த 3 நாட்டையும் முந்திக்கொண்டு என் தமிழ்நாட்டின் கல்வித்தரத்தை உயர்த்தணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு உன் மகன் வேதாரண்யத்தில் நின்று பேசுகிறேன். இன்னைக்கு உலகத்தின் தரத்தில் பின்லாந்து என்று என்னிடத்தில் ஆட்சியை கொடுத்தால் சரியாக 5 ஆண்டுகளில் பின்லாந்திலிருந்து ஒருத்தன் சொல்வான், உலகத்தரத்தில் கல்வியில் தமிழ்நாடு இருக்கிறது என்று ஒருத்தன் சொல்லுவான். சொல்ல உன் பிள்ளை பார்ப்பேன். சிங்கப்பூரால் முடியும், உன் மகன் சீமானால் முடியாதுன்னா முடியாது. முடியுமா முடியாதா? நீ நம்பணும். இந்தியாவில் யாராவது சாதித்திருக்கானா? சாதித்திருக்கிறான். அரவிந்த் கெஜ்ரிவால் என்பவன் 5 ஆண்டுகளில் டெல்லியில் கல்வித்தரத்தை உலகத்தரத்துக்கு தூக்கி தள்ளிட்டான்.
வேற யார்? தென் மாநிலத்திலே பினராயி விஜயன் கல்வித்தரத்தை கேரளாவில் உலகத்தரத்துக்கு தூக்கி தள்ளிட்டான். அவனுடைய கட்டட அமைப்பு, கற்பித்தல் முறை எல்லாவற்றையும் மாத்திரேன். தனியார் பள்ளி கல்லூரியில் என்ன கிடைக்குதோ அதை தாண்டி ஏன் ஒரு முதலாளியால் தர முடிகிற கல்வியை 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசால் தர முடியாதா? அப்போ ஒரு முதலாளிகிட்ட அரசு தோற்று போகிறதா? ஒரு முதலாளி தருகிற மருத்துவத்தை அரசால் தர முடியாதா? முடியும். நோக்கம் இருக்கணும். உன் மகன் 3 கட்டணம் இல்லாமல் தருவேன். 1, ஆகச் சிறந்த தரத்து கல்வியை. 2வது, உயிரை காக்கும் மருத்துவத்தை. அறிவை வளர்க்கும் கல்வியை, உயிரை காக்கும் மருத்துவத்தை. உலக உயிர்களின் உயிர் தேவையா இருக்கிற நீர் மனிதனுக்கு மட்டுமல்ல, நீர் விற்பனைக்கு தடை. அவன் அப்பளவ இருக்கான், ஆத்தலா இருக்கான், அப்பனவ இருக்கான், அதெல்லாம் கிடையாது தடை. நீர் வித்தான தூக்கி ஜெயில அடைன்னு நொறுக்கி தள்ளி விட்ருவேன். மாப்பால் கிண்ணல நீர் விற்பனைக்கு தடையை போட்டு என்ன பண்ணுறேன்? நானே தூய குடிநீரை என் மக்களுக்கு கொடுத்துறேன். 1 ரூபா கட்டணம் இல்லை. இது 3 மட்டும்தான் உங்கள் பிள்ளைகளின் ஆட்சி கட்டணம் இல்லாமல் தரும். மீதி எல்லாவற்றையும் காசு வாங்கிக்கிட்டு தரும். சிலிண்டர் தரும், எரிகாற்று தரும், தடை இல்லாமல் தரும். எங்கிருந்து தரும்? மாட்டு சாணியிலிருந்து தயாரித்து தரும். மண்ணிலிருந்து எடுத்து தராது. என் மண்ணிலிருந்து மீத்தேன் எடுக்கிற திட்டங்களை பேத்து எரிந்து விட்டு மாட்டு சாணத்திலிருந்து தயாரித்து உனக்கு தடை இல்லாமல் நான் தருவேன். எவ்வளவு மாடு வளர்ப்பேன்? நாடங்களும் பண்ண வைப்பேன். நாடங்களும் பால் இருந்தால் என் நிலம் பசியை சந்திக்காது. நானே விவசாயம் செய்வேன். பசிங்கிற சொல்லே என் பரம்பரைக்கு இல்லாத நான் ஒழிப்பேன். உலகத்தின் அறிவு சார்ந்த சமூகமாக என் அன்னை தமிழ் சமூக பிள்ளைகளை வளர்த்து எடுப்பேன். ஒழுக்கம், நன்னறி எல்லாம் கற்பித்து மேம்பட்ட சமூகமாக என் சமூகத்தை மாற்றி படைப்பேன். நீ நம்பு. உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றுவேன். வேலை இல்லைங்கிற சொல்லுக்கே வேலை இல்லாமல் மாற்றுவேன். ஏன்? படித்தவன் படிக்கதன் கணக்கில்லாத தொழிற்சாலைகள். கரும்பு சார்ந்த தொழிற்சாலை போட்டு காட்டியிருக்கனே பாரு, அலைபேசியில் இருக்குது. கரும்பு சார்ந்த தொழிற்சாலை, வாழை சார்ந்த தொழிற்சாலை, தென்னை சார்ந்து, பனை சார்ந்து, மரவள்ளிக்கிழங்கு சார்ந்து, பருத்தி சார்ந்து, என்ன வருகிறதோ அது சார்ந்த தொழிற்சாலை. வேலைவாய்ப்பு வளர்ச்சி கொண்டு போய் முதலிடத்தில் நிறுத்துவேன். பீஃப் எக்ஸ்போர்ட்டுக்கே இந்துஸ்தான் நம்பர் 1ங்கிறார் ஐயா மோடி. சரியாக 5 ஆண்டுகளில் பீஃப் எக்ஸ்போர்ட்டுக்கே தமிழ்நாடு நம்பர் 1 என்று மாற்றுவேன். பாலில் மிகப்பெரிய பொருளாதாரம் இருக்கு. என் உடன் பிறந்தவனே, என்னை பெற்ற மக்களே, பெரிய சந்தை இருக்கு. 3 லட்சம் கோடி ஒரு ஆண்டு வருமானம். 3 லட்சம் கோடி பால். உனக்கு எங்கிருந்து பால் வருகிறது? ஆந்திராவிலிருந்து. ஏன்? நீ மாடு வளர்க்கலை, அவமானப்படுகிறாய். நான் வளர்க்குறேன், நீ வா. அரசாங்க வேலை, நீர் அது மேயும். எப்படி மேய்ப்பேன்? எப்படி வளர்க்குறேன்? ஆஸ்திரேலியா மேய்க்குது ஹெலிகாப்டரில், அமெரிக்கா மேய்க்குது. நீ ஆஸ்திரேலியா உனக்கு ஹெலிகாப்டர் வாங்கி தர மேயி, இல்லை குதிரையில் மேய், பிரேசில் மாதிரி, அல்லது ஜீப்பில் மேய். உனக்கு என்ன வாங்குறா? தூக்கிச்சட்டியில் பழைய சோறை கொண்டு போய்க்க போறியா? இல்லை, நவீனப்படுத்தி உலகத்தின் மிக நவீனமாக மாட்டுப்பண்ணை, ஆட்டுப்பண்ணை உருவாக்கி மிகப்பெரிய பொருளாதாரத்தை உன் மகன் ஈட்டுவேன். அந்த ஆட்டுச்சாணியிலிருந்து கணக்கில்லாத டன்னா லட்சக்கணக்கான டன் பயோகேஸ் எடுத்து சிலிண்டர் அடைச்சி உனக்கு கொடுப்பேன். ஓசியா இல்லை, உற்பத்தி செலவை எடுத்துக்கிட்டு கொடுப்பேன். நான் ஓசி பஸ் ஓட்ட வந்த ஆள் இல்லை. உன் மையன் ஏசி பஸ் ஓட்டுறேன், டிக்கெட் எடுத்து ஒழுங்கா போ. மாணவர்களுக்கு இலவச பஸ் கிடையாது. ஏன்? கல்வியை நான் தரமாக கொடுத்துறேன், சரியாக கொடுத்துறேன், சமமாக கொடுத்துறேன். நீ உனக்கு குறைந்த கட்டணத்துக்கு தரேன் தரமான போக்குவரத்து. அதில் நீ போ. 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டருக்குள்ள தான் கல்லூரி பள்ளிக்கூடங்களெல்லாம் கொண்டு வருவேன். நல்ல சைக்கிள் தரேன் புதுசாக. சைக்கிளில் போ, உனக்கு உடல் நலனும் இருக்கும், ஒழுக்கமும் இருக்கும். நல்லா போய் படி. பால் தரேன், முட்டை, நாட்டுக்கோழி வளர்க்குறேன், முட்டை சாப்பிடு. இந்த சர்க்கரை, வெள்ளை சர்க்கரையை ஒளி, பனை வெள்ளம் தரேன், பனங்கருப்பட்டி தரேன், கரும்புலேருந்து தயாரிக்கிற நல்ல நாட்டு சர்க்கரை தரேன், தேன் பண்ணை வச்சு நானே வளர்க்குறேன், தேன் தரேன். இதை பயன்படுத்து. வெள்ளை சர்க்கரை தான் சாப்பிட்டு தான் சாவேன்னா 2 மடங்கு வரியை விதிக்கிறேன், கட்டிட்டு செத்துப்போ. அதனால் நீ அந்த எது நாட்டு சர்க்கரை தவிர எது இருக்காது. எல்லா இடத்தையும் தொழிற்சாலைகளாக நிறுவி, நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை நிறுவி வேலைவாய்ப்பு, வளர்ச்சி என்று கொண்டு வந்துடுவேன். என்னுடைய திட்டம் நீர், வயிறு, அறிவு, உயிர், பயன், வளர்ச்சி. முதல்ல என்ன செய்வேன்? நீர் வளத்தை பெருக்குவேன். வந்த உடனே காவிரியில் எனக்கு தண்ணி வேணாம்னு நானே அறிவிச்சிருவேன். முல்லை பெரியாற்றில் தண்ணி வேணாம்னு. எனக்கு 4300 டிஎம்சி ஒரு ஆண்டுக்கு மழை பெய்யுது, நீர் கிடைக்குது. 2000 பயன்படுத்துகிறேன்னு சொல்கிறான், மீதியை கடலில் கலக்க விட்றான். அதை சேமிச்சுக்கிட்டேன்னா அதில் 500 டிஎம்சியை சேமிச்சுட்டேனாவே நான் எவன்ட்டே 100-150 டிஎம்சிக்கு கையை வந்து வேண்டிய தேவையில்லை. தண்ணீரின் தேவையில் தண்ணீரை அடைந்துக்கிடுவேன். ராசி மணலில் அணை கட்டி, பாண்டியார் பொன்னம்பலால் அணை கட்டி திருப்பிடுவேன். பெரிய ராட்சச குழாய்கள் மூலமாக
எங்கே தூக்கிட்டு வந்துடுவேன். இங்கே வீரநாராயண ஏரி என் பாட்டம் கட்டினது 16 கிலோமீட்டர். ஒரு சிறு கடல். என் ஊர் ராமேஸ்வரத்துலேருந்து தலைமன்னாக இருக்குது. கடலின் குறுக்கு பரப்பு 16 கிலோமீட்டர். அப்படின்னா 16 கிலோமீட்டரு சிறு கடல். அந்த கடலை தூர்வாரி பராமரிச்சேன்னா பெரிய மழைப்பொழிவை ஒவ்வொரு ஆண்டும் கடலூர் பெறுது. பள்ளமான பகுதி. அந்த நீர்த்தாரையில் உருவாக்கி அந்த நீரில் அந்த ஏரியில் சேமித்து அங்கேருந்து குழாய் மூலமாக இங்கே காவிரி படுகையில் ஒன்று அந்த ஊற்றி ஒரு சொட்டு தண்ணீருக்கு நீ எவன்ட்டை கையேந்த விடாமல் உன்னை காத்துருவேன், வேளாண்மை செய்ய விட்டுருவேன். கொல்லப்படாத. இதெல்லாம் என்ன கனவு? உன் பிள்ளைகள் தூக்கி சுமந்த கனவு. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் சொல்கிறான், உலகத்தில் யாராலும் சுமக்க முடியாத பெருங்கனவை சுமந்தினேன், அதான் உலகத்தில் எல்லாவற்றையும் விட பெரிதுங்கிறான். அந்த கனவை உங்கள் பிள்ளைகள், நாங்கள் சின்னவர்கள், சாதாரணமானவர்கள், அசாதாரணமான ஒன்றை கனவு காண்பவர்கள். இவர்கள் கேட்கிற கனவல்ல, ஆட்சி முடியும் போது உங்கள் கனவு என்னன்னு அந்த கனவு இவர்களை மொத்தமாக தூக்கி வீட்டுக்கு அனுப்புவதுதான் எங்களுடைய கனவு. இவர்கள் துரத்தி ஒழிப்பதுதான் எங்கள் கனவு. வந்தவுடனே உன் மகன் டாஸ்மார்க்கை மூடுறேன். அப்புறம் என்ன பண்ணுவேன்? பல ஆயிரம் ஆண்டுகளா என்றைக்கு நான் வேளாண்மை செய்ய தொடங்கினோ அன்றைக்கு என்னோடு வந்த கல் என்ற அந்த சொல்லை தூக்கிட்டு பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பாலை திறந்து விடுறேன். சாராய டாஸ்மார்க்கை மூடுறேன். ஏன்னா கல் குடிச்சு செத்தவனும் இல்லை, சொத்தம்பட்டை வித்தவனும் இல்லை. கல் குடித்ததுனால கணவன் செத்து தாலி எடுத்து அக்கா தங்கச்சி ஆத்தார போய் இல்லை. அதனால கல்லை அனுமதிக்கிறேன். கல்லுங்கிற சொல்ல தூக்குறேன். கல்லுங்கிற சொல்ல தூக்கிட்டு பனம்பால், தென்னம்பால் மூழ்கிச்சாரு. தாயின் மாறல பால், பனையின் பசுவின் மாறல பால், பனையின் மாறு தென்னையின் மாறல பால் அங்கீகரிக்கிறேன். இதை மூடிடுறேன். எல்லாவற்றையும் மாற்றிடுறேன். மகன் எல்லாத்தையும் மாற்றுறேன். தலையில் மாற்றம். புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற கோட்பாட்டை முன்வைத்து நிற்கிறேன். உலகெங்கும் மாறுதலை உருவாக்கியவன் மன்னன் இல்லை, மந்திரி இல்லை, செல்வந்தன் இல்லை, சாதாரண மக்கள், நம்மை போல மக்கள். மாறுதல் என்பது மகத்தான ஒன்று. மாற்றம் என்பது மகத்தான ஒன்று. ஆனால் அது கொஞ்சம் காலம் எடுத்துக்கொள்கிறது. அந்த காலம் வரை பொறுத்துக்கொள்ள மக்களால் முடியவில்லை. என்ன செய்கிறார்கள்? இருப்பதை சகித்துக் கொண்டு வாழ பழகிக் கொள்கிறார்கள். அதனால் மாறுதல் வராமலே போய்விடுகிறது என்று. ஆனால் இப்போது என் மக்கள் இருப்பதை சகித்து வாழ பழகாதீர்கள், கொஞ்சம் பொறுத்து கொள்ளுங்கள். மாறுதல் வந்து கொண்டிருக்கிறது. 23ஆம் தேதி, ஏப்ரல் 23ஆம் தேதி, என்னுயிர் சொந்தங்களே, மாறுதல் வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் கண்முன்னே உங்கள் இனம் கொல்லப்பட்டது. உங்களுக்கு கோபம் தரவில்லையா? காவிரி கச்சத்தீவை எடுத்து கொடுத்தவன் மீது உங்களுக்கு கோபம் இல்லையா? காவிரியில் தண்ணி தர மறுப்பவன் மீது உங்களுக்கு கோபம் இல்லையா? ஆந்திர காட்டுக்குள் திருட வந்தார்கள் செம்மரக்கட்டை என்று சுட்டு போட்டவர்கள் மீது உங்களுக்கு கோபம் இல்லையா? இன்னும் நம்ம ஆத்தாள் அப்பனுக்கு 2000 என்று நம் தன்மானத்தை ஏல விடுகிறார்களே, உங்களுக்கு கோபம் வரவில்லையா? என் பெற்றோர்களே, என் உடன் பிறந்தார்களே, கோபம் வரவில்லை? நான் எழுப்புற இத்தனை கேள்வியில் எந்த கேள்வியும் உங்கள் இதயத்தில் எழவில்லையா? உங்கள் சிந்தனையில் எழவில்லையா? 10 லட்சம் கோடி கடனை பெற்றிருக்கிறதே நம் நாடு, நம் தமிழ்நாடு. இந்த 5 ஆண்டுகளில் மட்டும் ஐயா ஸ்டாலின் 5 லட்சம் கோடிகளை கடனாக பெற்றிருக்கிறார். கடனாக பெற்று நிறைவேற்றிய ஒரே ஒரு நலத்திட்டம், மக்கள் நலன் சார்ந்த திட்டம் ஒன்று சொல்லுங்கள். நானும் என் தம்பியும் என் உடன் பிறந்தாலும் இந்த இடத்தை விட்டு இப்படியே செல்கிறோம். தேர்தலில் எங்க ஓட்டு போடாத என்று சொல்லிவிட்டு ஒன்று என் நாட்டு பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வியை கொடுத்தேன். தனியார் முதலாளியை தாண்டி கொடுத்தேன். ஒன்று இல்லை. அப்போலோ காவிரியில் படுக்க வேண்டிய நிலைமை. ஐயா கருணாநிதிக்கு முடியல காவிரி, அம்மாக்கு ஜெயலலிதாவுக்கு முடியல அப்போலோ. ஏன் நீங்க நடத்துற அரசு மருத்துவமனை என்னானது? தரம் இல்லை. ஏன்? தரங்கட்டவர்களிடத்திலே 60 ஆண்டுகளாக ஆட்சி அதிகாரம் இருந்ததால் பள்ளியும் கல்வியும் மருத்துவம் தரம் இல்லாமல் போன. ஏன் தரம் இல்லை? இப்ப யாருக்காக அந்த மருத்துவமனை? என்ன உணர்த்த வருகிறீர்கள் மக்களுக்கு? அரசு மருத்துவமனைக்கு போகாதீர்கள், தனியார் மருத்துவமனைக்கு போங்கள், அதுதான் தரமாக இருக்கு. ஏன்னா நாங்களே அங்கேதான் போகிறோம். அதுதானே கட்ட விரும்புகிறீர்கள். அரசு பள்ளிக்கூடத்தின் கட்டடம் மேற்கூரை இடிந்து பிள்ளையின் தலையில் விழுந்து செத்து போகிறது. என்ன சொல்ல வருது இந்த அரசு? தனியார் பள்ளியில் சேருங்கள், அரசு பள்ளியில் சேர்த்தால் உங்கள் பிள்ளை உயிருக்கு உறுதி இல்லை, உத்தரவாதம் இல்லை. அதானே சொல்ல வருது. அதானே 60 ஆண்டுகளாக அதிகாலையில் பசியோடு என் பிள்ளைகள் வருது என்று உப்மா கிண்டி போடுற நிலையில் வைத்த இந்த ஆட்சி நீ மறுபடி ஓட்டு போட்டு தெரிசி போறியா? 60 ஆண்டுகளாக ஆட்சி செய்து காலையில் சாப்பிட்டு கூட படிக்க பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை வர முடியலையே. இவ்வளவு ஏழ்மை வறுமை ஏன்?
நல்ல கல்வியை கொடுத்தோம்னு இல்லை, நல்ல மருத்துவத்தை கொடுத்தோம்னு இல்லை, குடிக்க தூய நீரை கொடுத்தோம்னு இல்லை, தடையற்ற மின்சாரம் தந்தோம்னு இல்லை, நல்ல பாதையை போட்டோம்னு இல்லை, பயணிக்க தரமான போக்குவரத்தை கொடுத்தோன்னு இல்லை, படிச்சுட்டு பல லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கான் அவனுக்கெல்லாம் வேலை கொடுத்தோம்னு இல்லை. எண்ணத்துக்கு அந்த 5 லட்சம் கோடி கடன், இந்த 10 லட்சம் கோடி கடன் எப்படி வந்தது? எதற்காக வந்தது? எதற்காக? எதன் பொருட்டு? எதன் பொருட்டு? என் அப்பன்ட்ட கேட்டால் என் கடன் வாங்கினேன் உன்னை படிக்க வைக்க, மறுபடியும் என் கடன் வாங்கினேன் தங்கச்சி கல்யாணத்துக்கு. ஒரு நியாயம் இருக்குது. நீ எதுக்கு கடன் வாங்கின? எதற்காக? எதற்காக? ஃப்ரீ ஸ்கீம், இலவசம் இலவசம் இலவசம். மக்கள்கிட்ட கணக்கில்லாத வரி, பல மடங்கு மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, அத்தியாவசிய அரிசி பருப்பு பால் முட்டையில் விலை உயர்வு, இப்படி வரியை எடுத்து எடுத்து இலவசம் கொடுத்து கொடுத்து ஏமாத்தி. இதுவா ஆட்சி? இதுவா ஆட்சி? இதுவா? இலவசம் பெற வேண்டிய ஏழ்மை வறுமை நிலை இல்லாது தன் நாட்டு மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிறவன் எவனோ அவன்தான் தலைவன். அப்படி செய்கிறதான் ஆட்சி. இதுவா? இதுவா ஆட்சி? ஒரு நேர்மையாளன் எதுக்கு ஓட்டு காசு கொடுக்கணும்? நான் ஒன்றுமே ஆட்சியே செய்யலையே. என் மக்களுக்கு பிரச்சனையை நீங்கள் தந்தீர்கள், அந்த பிரச்சனையோடு நின்று போராடின மகன் என் மீது நம்பிக்கை வச்சு 36 லட்சம் வாக்கை ₹1 கூட காசு கொடுக்காமல் வாங்காமல் என் மக்கள் தருகிறார்கள் என்றால், நீங்கள் ஆட்சி நல்ல ஆட்சி கொடுத்திருந்தால் நான் இதை செய்தேன். என் தாத்தன் காமராஜ் ஆண்டுகிட்டு இருந்தான், 9 ஆண்டு ஆண்டான். கூட இருந்த சுந்தரம்ங்கிற ஒரு இயக்குனர் சொல்கிறாரு, நம்ம ஆட்சியின் சாதனைகளை நியூஸாக எடுத்து போடலாம். என்ன போடலாம்? என்ன பண்ணியிருக்கோம்? என்ன பண்ணியிருக்கோம்? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம். பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம். அதில் படிக்குதில்ல பிள்ளையே? ஆமாம் படிக்குது. பாதை போட்டிருக்கோம், பயணிக்கிறதுல சனம் போகுதில்ல? ஆமாம். அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்? அணை கட்டியிருக்கோம். விவசாயம்லாம் பயன்படுத்துகிறாங்கல்ல? ஆமாம் பயன்படுத்துகிறாங்க. ஒவ்வொன்றா சொல்கிறாங்க, ஒவ்வொரு நலத்திட்டமாக. எல்லாத்தையும் தான் தெரியுதே மக்களுக்கு. பிள்ளை படிக்குது, விவசாயி பயன்படுத்துகிறான், சனம் போகுது ரோட்டில். இதுக்கு பணம் வேறு தனியாக படம் வேறு போட்டு காட்ட போறியா? கேட்குற படம் வேறு போட்டு காட்ட போறியா? அதுக்கு எவ்வளோ செலவாகும்? 2 லட்சம். அட சனி முடிச்சோன்னு தள்ளிப்போ, நான் இன்னும் 10 பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகளை படிக்க வச்சுருவேன் போகிறாப்புல. அவன் மக்கள் அரசியல் செஞ்சான், இவன் விளம்பர அரசியல் செய்தி அரசியல் செய்கிறான். சேவை அரசியல் செயல் அரசியல் இவனுக்கு தெரியாது. இவனுக்கு கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் தெரியும், மக்கள் அரசியல் தெரியாது. அந்த தாத்தன் மக்களுக்கு நாம் செய்த திட்டங்கள் தெரியும், ஓட்டு போடுவாங்கன்னு நினச்சான். இவன் இப்படி விளம்பரம் பண்ணலை, ஓட்டுக்கு காசு கொடுக்கல. பணம் இருக்கிறவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை அன்று இருந்திருந்தாலே நண்பு சொந்தங்களே, காமராஜ் ஏது, கக்கன் ஏது, தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் ஏது, சிவானந்தம் ஏது, இந்த மகத்தான தலைவர்கள் இந்த மண்ணுக்கு ஏது? எப்படி வந்திருப்பார்கள்? எப்படி வந்திருப்பார்கள்? பணம் இருந்தவன் தானே அரசியல் செய்ய முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும்னா? முதலாளிக்கான அதிகாரம் தானே உருவாகும். உழைக்கும் அடித்தட்டு மக்கள், பாமர மக்கள், பாட்டாளி வர்க்கத்துக்கான அதிகாரம் எப்போது வரும்? எப்போது வரும்? இங்கே கட்சி அரசியல் தேர்தல் அரசியல் தான் இருக்கு, மக்கள் அரசியல் இல்லை. எது கட்சி அரசியல்? கட்சி வெல்லும், திமுக வெல்லும், வந்தவன்னா ஆட்சிக்கு வரும். கட்சி நிதியை வசூலிக்கும், கட்சிக்கிட்ட வச்சுக்கும். மாநாட்டு நிதி வசூலிக்கும், தேர்தல் நிதி வசூலிக்கும். தேர்தலில் வென்று வந்து மக்களை பற்றி சிந்திச்சு மக்கள் நலனுக்கு ஆட்சி செய்யாது. அது மக்களை சிந்திக்கிறது மக்கள் அரசியல். இது தேர்தல். அடுத்த தேர்தலுக்கு எப்படி வாக்கை பறிப்பது? பெண்களின் வாக்கு சீமானுக்கு போகுது. என்ன பண்ணலாம்? மகளிர் உரிமை தொகை. அது யாரோட உரிமை? கலைஞர் உரிமை தொகை. கலைஞருக்கு இந்த உரிமை தொகைக்கு என்ன வந்திருக்கு? அவர் சொந்த காசா? இல்லை வெம்பாடு விட்டு சேர்த்து வச்ச காசா? கலைஞர் உரிமை தொகை 1000 வாக்கை பறிக்க. படிக்க போகிற பெண் பிள்ளைகள் வேற யாருக்கும் போட்டக்கூடாது. அப்போது புதுமை பெண் 1000, தமிழ் மாணவன் தமிழ் மகன் 1000. இது என்ன அரசியல்? தேர்தல் அரசியல். மக்கள் அரசியல்னா என்ன? புதுமை பெண்ணா என்ன? 1000 ரூபாய்க்கு கையேந்தி நிற்கிற என் தங்கச்சி இல்லை புதுமை பெண். யார் காலையும் பெத்த தந்தையோ உடன் பிறந்த அண்ணன் தம்பியோ கட்டிய கணவனோ எவன் தயவையும் சாராமல் தன் காலிலே நின்று 1000 இல்லை 10,000 சம்பாதிச்சு தன் தற்சார்பு வாழ்க்கையை வாழுகிறாளே, அந்த பெண் தான் புதுமை பெண். அப்படி ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்குற தலைவன். அப்படி ஒரு தலைவன் இல்லை, புதுமை பெண். ஏமாற்று. இதை தேர்தல் வருகிற நேரத்தில் அறிவித்து கொடுத்தால் அது தேர்தல் அரசியல். விளங்குது நான் சொல்றது? இழக்கிற பணம் 12,000 கோடி. இந்த 12,000 கோடியை தொழிலில் முதலீடு செய்து வேலை வாய்ப்பை உருவாக்கி நிரந்தரமான நிலையான வருவாயை என் மக்களுக்கு கிடைக்க செய்பவன் தலைவன். 1000 கொடுத்து ஏமாற்றுபவன் தலைவன் அல்ல, தருதலை என்று பெயர். அவன் எந்த காலத்திலும் இந்த நாட்டை வளர வைக்க மாட்டான். அவனுக்கு இந்த மக்களை ஆள வேண்டும் என்கிற ஆசை. அவன் இந்த மக்கள் எல்லா மக்களையும் போட பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற கனவு அவனுக்கு கிடையாது. இப்போ தேர்தல் அரசியல், மக்கள் அரசியல். இப்போ பாருங்க, லேப்டாப் கொடுத்தாரு ஐயா ஸ்டாலின் 31 லட்சம் பேருக்கு. போன ஆண்டு கொடுத்திருந்தால் அது மக்கள் அரசியல். இந்த மாதம் தேர்தல், போன மாதம் கொடுத்ததால் அது தேர்தல் அரசியல்.
தைப்பொங்கலுக்கு 3000 குடும்பத்திற்கு கொடுத்தார். அதை போன ஆண்டு கொடுத்திருந்தால் அது மக்கள் அரசியல். இந்த ஆண்டு தேர்தல் வரப்போகும்போது இந்த தைப்பொங்கலுக்கு 3000 கொடுத்தது அது தேர்தல் அரசியல். திடீரென்று தேர்தல் வருகிற போது ஒரே நாளில் 1,31,00,000 பேருக்கு வங்கியில் 5000 போட்டார். அது தேர்தல் அரசியல். அதில் 3000 தேர்தல் அறிவித்து விட்டால் நாங்கள் கொடுக்க முடியாது, தேர்தல் ஆணையத்திட்ட அதிகாரம் போய்விடும், அதனால் நாங்கள் இப்போவே உங்களுக்கு 3000 போட்டு விடுகிறோம். மேற்கொண்டு 2000 ஏப்ரல் மே கோடை விடுமுறை உங்கள் கை செலவுக்காகும். இந்த ஆண்டில் தான் ஏப்ரல் மே வருகிறது. இப்போதான் கை செலவு காசு தேவைப்படுகிறதா? இப்போ போன ஆண்டு ஏப்ரல் மே வந்ததே, அதுக்கே 2000 தரல. அப்போ தேர்தல் வரும்போது வருகிற ஏப்ரல் மேக்கு மாதம் 1000 கை செலவுக்கு வருதுன்னா இதுதான் தேர்தல் அரசியல். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ தேர்தல் அரசியலை ஒழித்து மக்கள் அரசியலை கட்டமைக்க நினைக்கிறோம் உங்கள் பிள்ளைகள். இந்த திமுக அதிமுக செய்தி அரசியல் விளம்பர அரசியல் செய்யும், சேவை அரசியல் செயல் அரசியல் செய்யாது. அது என்ன செய்தி அரசியல் சேவை அரசியல் விளம்பர அரசியல்? செப்டம்பர் 16 குடும்ப தலைவிக்கு 1000 கொடுக்க போகிறோம், ஜனவரி 1 விளம்பரம். இதுதான் செய்தி அரசியல் விளம்பர அரசியல். விளங்குதுன்னு நினைக்கிறேன். விளங்குதா? இப்போ தேர்தல் வருது, 8000 டோக்கன். இது செய்தி அரசியல் விளம்பர அரசியல். ஐயா எடப்பாடி 10,000 டோக்கன். இவங்க ஓட்டல் முதலாளிகள் டோக்கனை வாங்கிட்டு சாப்பிட போக அனுப்புகிற மாதிரி கல்லாப்பட்டு இருந்து டோக்கன் கொடுப்பால முதலாளிகள், அது மாதிரி டோக்கன் முதலாளிகள். நீ முதலமைச்சரையால் தேர்வு செய்கிற, நீ குடிக்க வச்சு 25 லட்சம் பேர் நம்ம அக்கா தங்கச்சி ஆத்தா சின்னத்தா தாலி அறுத்த வயலில் நீ தலைவனாக ஏற்று திரும்ப 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 ஓட்ட உட்கார வைக்கிற. நீ படிச்சிருக்கில்ல, உலகம்பரா பார்க்கிறில்ல, எல்லா நாட்டிலையும் கல் இருக்கே. ஏன் ஓன எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கு. மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ் எல்லா நாட்டிலையும் கல் இருக்கு. எல்லா மாநிலத்திற்கு, கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திராவில், புதுச்சேரியில், பீகாரில், குஜராத்தில், ராஜஸ்தானில், மத்திய பிரதேசத்தில், உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலத்திலும் கல் இருக்கு. ஓ மாநிலத்தில் மட்டும் எந்த தடை இருக்கு? உன் மாநிலத்தில் மட்டும் கல் எப்படி மதுவானது? ஏன்? கல்லை திறந்து விட்டால் டாஸ்மார்க் வியாபாரம் விழுந்து விடும். டாஸ்மார்க் வியாபாரம் விழுந்தால் என்ன? சாராய ஆலை இவர்களுடையது, அதிலிருந்து சரக்கு எடுக்கிற வியாபாரம் குறைந்து விடும். அதனால் இங்கே கல் மதுவானது. இது ஒன்றுக்காவது இவங்களை கொன்று புதைக்கணும். நாம் என்ன செய்யணும்? தொலைச்சிடணும். உன் மையம் என்ன பண்ணுவேன்? வந்தவொடனே சாராய ஆலையை லாக் பண்ணுவேன். நான் சரக்கு எடுக்க மாட்டேன், டாஸ்மார்க்கை மூடுறேன், சரக்கெல்லாம் வேணாம், நீ வேறு ஏதாவது மாநிலத்துக்கு வேணா விற்றுக்க, க்ளோஸ். அப்புறம் என்ன பண்ணுவேன்? குடிகாரன்னு சொன்னால் கோச்சுப்பாங்க குடிக்கிற மக்கள். மது பிரியர்களே, டாஸ்மாக் சரக்கில் இருக்கிற மது தேவையான அளவு குடிச்சு தீர்த்துருங்க, இன்னைக்கு கிடைக்காது. போய் இஷ்டத்து குடிங்க, காசு கிடையாது, எவ்வளோ குடிக்க முடியுமோ குடிச்சா அழிச்சு. ஏன்னா மது ஒழிப்பு மாநாடு நடக்கும், திரைக்கு பின்னாடி உட்காந்து குடிச்சிக்கிட்டு இருப்பான். என்னடா குடிச்சிக்கிட்டு? மதுவை ஒழிக்கணும்னே, குடிச்சு ஒழிக்கணும்னே. என் தம்பி மதுரை முத்து ஒரு நிகழ்ச்சியில், நீங்கள் முதலமைச்சரானா மதுவை ஒழிப்பில். ஆமாம், எப்படி இப்படி கேட்பீங்கன்னு தான் அந்த வரைக்கும் ஒழிச்சு கொண்டாந்துருக்கேன். அவங்க இடுப்புலேருந்து ஒரு குவார்டர் எடுப்பாப்புல. அது மாதிரி இவங்க எப்போ ஏற்பட்ட அயோக்கியங்க பார். எல்லா மாநிலத்திலையும் கல் இருக்கும்போது இந்த மாநிலத்தில் தடையை வச்சு ஒழிச்சான். கள்ளச்சாராயம் காய்ச்சினவனை சுடலைவேன். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்களின் காவல்துறை கள்ளச்சாராயம் காய்ச்சி மரக்காணத்தில் 19 பேரை கொன்னவனை, கள்ளக்குறிச்சியில் 63 பேரை கொன்னவனை இவன் சுடலை. கல் இறக்கினான், பனையில் ஏறி கல் இறக்கினான்னு 2 காலையும் சுட்டு உயிரோட பணமாக்கிட்டான்னா இவனை என்ன செய்யலாம்னு சொல்லு. சரி, கல் இறக்கணுவனை சுட்ட சாராயங்காய்ச்சி விற்கிறவங்க முதலமைச்சர், இந்த அரசு அதிபர்களை என்ன செய்யலாம்னு சொல்லு. எப்படி கொடுமை கொடுமை கொடுமை. இவன் டாஸ்மார்க் சரக்கை குளிரூட்டப்பட்ட அறையில் பாதுகாத்து வைக்கிறான், சிசிடிவி கேமரா வைக்கிறான், 2 போலீஸை ப்ரொடெக்ஷனுக்கு போடுறான். என் ஆத்தால் அப்போ வெம்பாடு விட்டு விளைய வச்ச நெல்லை, வேர்வை சிந்தி விளைய வச்ச நெல்லை வீதியில் போட்டு கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்களை சேமிக்காமல் ரோட்டில் போட்டு முளைக்க வைக்கிறான். வேர்வை சிந்து விளைய வச்ச என் ஆத்தால் அப்போ கண்ணீர் சிந்து கதறிக்கிட்டு நிற்கிறான். இந்த நிலையை மாற்றணும்டா, இந்த நிலையை மாற்றணும், இந்த நிலையை மாற்றணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. நான் ஒற்றை மகனால் இதை சாதிக்க முடியாது, நம்ம ஒவ்வொருவரும் நினச்சா சாதிக்கலாம். நீ புதுசாக டிஎம்கே ஓட்டு போடல, புதுசாக சூரியனுக்கு ஓட்டு போடல, புதுசாக ரெட்டலைக்கு போடல, புதுசாக கை சின்னம் தாமரைக்கு போடல, போட்டாச்சு, ரொம்ப போட்டேன்.
போட்டு போட்டு எங்களை ரோட்டில் தூக்கி போட்டேன். ஆனால் இனிமேலாவது மாறி என் ஆத்தாள் அப்பனும் அண்ணன் தம்பி கொஞ்சம் மாறுங்க. நீங்கள் சாதி பார்த்து போட்ட ஓட்டு எதையும் சாதிக்கலை, மதம் பார்த்து போட்ட ஓட்டு எதையும் மாற்றலை. அதனால் கொஞ்சம் மனசை மாற்றி நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க ஓட்டை, போடுங்க ஓட்டை. காப்பாற்றுங்க நாட்டை, காப்பாற்றுங்க நாட்டை. நீ நம்பு, இந்த உலகத்தில் இந்த பூமி பந்தில் தலை சிறந்த நாடாக உங்கள் மகன்கள் உங்கள் பிள்ளைகள் இந்த நாட்டை மாற்றி படைப்போம். இந்திய துணைக்கண்டத்திலே தலை சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. கல்வியில், மருத்துவத்தில், வேலைவாய்ப்பில், தொழில் வளர்ச்சியில் எல்லாவற்றிலும் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு. சட்டம் ஒழுங்கில் எல்லாவற்றிலும் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு என்று கொண்டு வருவோம். இதை நம்புங்கள். இது எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ். எங்கள் உயிருக்கு மேலாக நேசிக்கின்ற எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன், என் இறை திருமுருகப் பெருமான், என் குலதெய்வம் வீரமாகாளி மேல் ஆணை. நீங்கள் நம்புங்கள், உறுதியாக உங்கள் பிள்ளைகள் நிறைவேற்றுவோம். வேதாரண்யத்திலே என் உயிர் தம்பியை, என் ஆறுயிர் இளவலை, இந்த இனத்தின் எதிர்கால வலிமைமிக்க அரசியல் படையின் சிறப்பு மிகுந்த தளபதியை இந்த களத்திலே நிறுத்தியிருக்கிறேன். என் தம்பியை தாண்டி சிறந்த தன்னலமற்ற உண்மையும் நேர்மையுமாக ஆற்றலோடு உழைக்கக்கூடிய எழுச்சி மிகுந்த அவன் கையை பாருங்கள். தாயின் மாறில் கறந்த பால் போல கரபடியாமல் இருக்கு. லஞ்சம் பெற்றான், ஊழல் செய்தான், எந்த வழக்கு இருக்கிறதே, குண்டாசில் சிறைக்கு போனான், கொள்ளையடித்தல்ல, கொலை செய்தல்ல. குடிக்க தண்ணி இல்லாத நாங்கள் போருக்கு தவிக்கிற போது காவிரியில் தண்ணி பெற்று தராத நீ ஒரு தடவை கிரிக்கெட் கிரவுண்டை நினைக்க 2,50,000 லிட்டர் தண்ணீரை பீச்சி வீணடிக்கிறியே, குளிக்க தண்ணி இல்லாத நாங்கள் தவிக்கிறோமே என்று இந்த IPL போராட்டத்திற்கு எதிராக போராடி சிறைக்கு சென்று குண்டாசை வாங்கியவன் என் தம்பி இடும்பைவனம் கார்த்திக். இன்னைக்கு போட்டியிடுகிற எல்லா வேட்பாளரையும் என் பிள்ளையை நிறுத்துகிறேன். அவனோடு தர்க்கம் செய்து வென்று விடுங்கள். தோல்வியை ஒற்றுக்கொண்டு நாங்கள் விலகி விடுகிறோம். யாருக்கு தகுதி இருக்கிறது? என்னையை விடு, என் தம்பி தங்கைகளை வென்று காட்டு, வென்று காட்டு. என் முன்னவர்கள் எடுத்த ஆயுதங்களுக்கெல்லாம் எதிராயுதம், வலிமையான ஆயுதம் உங்கள் எதிரிகள், எங்கள் எதிரிகள் உங்களிடத்தில் இருந்தது. ஆனால் அவன் பின்னவர்கள் பிரபாகரன் பிள்ளைகள் என் தலைவன் எடுத்த ஆயுதத்தை கூட எதிரான ஆயுதம் நீ வைத்திருந்தாய். ஆனால் அவன் பிள்ளைகள் நாங்கள் தூக்கி இருக்கிற அறிவாயுதத்துக்கு எதிராக உலகத்தில் எவனிடத்திலும் வலிமை மிக்க ஆயுதம் இல்லை. இனிமேல் எங்களுக்கு எதிரான வலிமை மிக்க ஆயுதத்தை தூக்குவதாக இருந்தால் அவன் எங்களுக்கு பிறந்த பிள்ளை, அவனாக இருப்பான், வேற எவனுங்க இல்லை. மாற்றி காட்டுவோம் இந்த தமிழ்நாட்டை. தன்மானமிக்க தமிழர் நிறைந்து வாழ்கிற நாடு, திருமறைக்காடு என்ற வேதாரண்யம். என் தலைவன் போராடிய போராட்டத்திற்கு வாசலை திறந்து அரிசி, பருப்பு, மண்ணெண்ணெய், ஆயுதம், கருவி எல்லாவற்றையும் கொடுத்து இந்த திருமறைக்காடிலே என் தம்பியை களத்திலே நிறுத்தியிருக்கிறேன். அவன் வெல்லவில்லை என்றால் இந்த தமிழ் சமூகம் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். உனக்காக, உன் உரிமைக்காக குரலை அவன் சட்டசபையில் எழுப்புவதுதான் நீ பிறந்த பிறவிக்கு நீ செய்ய வேண்டிய பிறவி கடன். ஏற்கனவே நின்றவர்கள் என்ன செய்தார்கள்? நின்றார்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். என்ன சாதித்தீர்கள்? என்ன சாதித்தீர்கள்? திமுக வெல்வது, அதிமுக வெல்வது ஒரு சம்பவம், சாதாரண சம்பவம். தொலைக்காட்சி செய்தித்தாளில் திமுக வெற்றி பெற்றது. எப்படி வெற்றி பெற்றது? ஓட்டுக்கு 2000 கொடுத்து இலவச அறிவிச்சு வெற்றி பெற்றது. எங்களைப் போல வீர மக்களாக, நேர்மையின் நேர் பிள்ளைகளாக, ஓட்டுக்கு 1 ரூபாய் கொடுக்க மாட்டேன் என்று எவனோடும் கூட்டணி வைக்காமல் தனித்து நிற்க இந்த கட்சிகளுக்கு துணிவு இருக்கிறதா? நேர்மை இருக்கிறதா? திமுக நிற்குமா? ஆட்சி அதிகாரத்தில் இருந்த நீங்கள் எதுக்கு 22 கட்சி கூட்டணி? எதற்கு? எதுக்கு 8000 டோக்கன்? என் ஆத்தால பணம் ஏமாத்தானே? எதுக்கு? 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 இவர் ஆட்சியில் இருந்தவர் தானே எடப்பாடி. எதுக்கு 10,000 ரூபாய்க்கு கூப்பன் டோக்கன்? எதற்காக? ஒன்று கொடுக்காம இருக்கேன். உன்கிட்ட பணம் இருக்கு, கொடுக்குற, என்கிட்ட இல்லை. ஜனநாயகத்தில் சம வாய்ப்பு, சம உரிமை என்று பேசுகிறீர்களே, எங்கே இருக்கிறது? எளிய பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், பாமர தாய் தந்தையின் பிள்ளைகள். நான் என்ன முதலமைச்சர் மகனா? அவன் என்ன அமைச்சர் மகனா? அப்ப எம்எல்ஏவா? அப்ப எம்பியா? இல்லை, இல்லை. உங்கள் பிள்ளைகள். பணம் இல்லை, ஆனால் உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கு உழைக்க வேண்டும் என்கிற உயர்ந்த மனம் இருக்கிறது. இப்ப நாங்கள் வெல்லவில்லை என்றால் நல்ல அரசியல் எது? நல்ல ஆட்சி எது? எப்போது மாறும் இந்த நிலை?
பள்ளிக்கூடத்துக்கு உன் உள்ளே போயிட்டு பத்திரமா திரும்ப முடியும் என்று உன்னால் உறுதி தர முடியுமா? வீட்டை விட்டு இந்த கூட்டத்தில் இந்த வீட்டுக்கு போகும்போது உயிரோட போவாய் என்ற உத்தரவாதத்தை உன்னால் தர முடியுமா? அவ்வளவு கேவலமான சட்டம் ஒழுங்கு கட்டமைப்பு. 2 வயது குழந்தையை கற்பழித்துக் கொள்கிறான், 6 வயது அம்மாவை கற்பழித்துக் கொள்கிறான், காவல் காக்க வேண்டிய காவலர்களை கஸ்டடியில் அடித்து 11 பேரை கொள்கிறார்கள். எங்கே போகிறது உன் நாடு? எங்கே போகிறது? அறிவு சமூகமே சிந்தி மாத்து. தாத்தா பட்டுக்கோட்டை சென்போது சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பார்த்துக்கோ. இது சிறுசா இல்லை, 60 ஆண்டு பெருசா இருக்கு, திருத்த முடியாது. சாத்தி சாத்தி வெளுத்து வெளுத்து விரட்டு, வழி கிடையாது. இது சிறுசா இருக்கையில் திருத்த முடியாது, ரொம்ப பெருசாயிருச்சு. இது தெரிஞ்சும் தெரியாம நடக்கல, தெரிஞ்சே 60 ஆண்டுகளாக நடந்துருச்சு. திமுகவை வீழ்த்திடுவோம், அதிமுகவை எடுத்து வச்சுருவோம். டாஸ்மார்க்க முடிவாரா? இல்லை ஊழல் லஞ்சம் இருக்காதா? உன் மலையை, உன் பூமி தாயின் மலை மாறி இருக்காமல் இருப்பாங்களா? ஆத்மா நல்லாமல் இருக்காங்களா? கமிஷன் வாங்காமல் கையெழுத்து போடுவாங்களா? கொலை கொள்ளை இல்லாமல் இருக்குமா? கற்பழிப்பு வன்கொடுமை இல்லாமல் இருக்குமா? சரி, இப்போ அதிமுக வச்சா மாறிடுமா? தீமைக்கு எப்படி தீமைக்கு மாற்று என்னை பெற்றோர்களே? நெருப்பை வைத்து எப்படி அணைப்பீர்கள்? திமுகவை ஒழிக்க வேண்டும். யாரை வைத்து? யாரை வைத்து? நெருப்பை தண்ணீரை வைத்து தான் அனுப்பீர்கள். அந்த தண்ணீர் யார்? திமுக ஒரு பிசாசு, அதிமுக ஒரு பேய். இந்த பேயை விவாகரத்து செஞ்சு விட்டு பிசாசை பேயை கல்யாணம் பண்ணுகிறீர்கள். பேயை விவாகரத்து செஞ்சு விட்டு பிசாசை கல்யாணம் பண்ணுகிறீர்கள். ஒரு முறை பேயை விவாகரத்து செய்துவிட்டு இந்த தேவதைகளை திருமணம் செய்யுங்கள். அன்பு பிள்ளைகள், அன்பு சொந்தங்களை மாற்றுங்கள். தீமைக்கு மாற்று தீமை அல்ல, நன்மை. அந்த நன்மை யார்? எவனுக்கு கனவு இருக்கு, எவன் அக்கறையோடு பேசுகிறான், எவன் இந்த மண்ணின் மீது மக்களின் மீது கொண்ட காதலோடு கத்துகிறான், அதை கூடவா தெரியாது? அது கூட தெரியாது. எல்லாவற்றிலும் சரியானதை செய்த என் மக்கள் சரியானதானே செய்வீர்கள். கரும்பு போடுற இடத்தில் வாழையை போடுவீர்களா? வாழை போடுற இடத்தில் தென்னையை போடுவீர்களா? எல்லாம் பார்த்து பார்த்து தானே செய்வீர்கள். பொண்ணு பார்க்க போனால் நல்ல பொண்ணு, மாப்பிள்ளை பார்க்க போனால் நல்ல மாப்பிள்ளை, சாப்பிட போனால் நல்ல சாப்பாடு, சட்டை வாங்க போனால் நல்ல சாப்பாடு, செல்ஃபோன் வாங்க போனால் நல்ல செல்ஃபோன், கார் வாங்க போனால் நல்ல கார், எல்லாவற்றிலும் நல்லது நல்லது நல்லது. இப்படி தேடி தேடி தேர்வு செய்கிற என் சொந்தங்கள் 5 ஆண்டு கால நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகிற, முடிவு செய்ய போகிற தலைவனை மட்டும் ஏன் தருதலைகளை தற்கொலைகளை இந்த முடிச்ச வைக்கல திருட்டு பயில்களாக தேர்வு செய்து வைக்கிறீங்க? ஏன் தலைவரை தேர்வு செய்து இவ்வளவு தடுமாற்றம்? எதற்காக? எதற்காக? அதான் இருந்து வாழ்ந்து பார்த்துட்டில்ல ஐயா ஸ்டாலின் ஆட்சியில், அதான் எடப்பாடி ஆட்சியில் வாழ்ந்து பார்த்துட்டில்ல. ஒரே முறை உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியில் வாழ்ந்து தான் பாருங்களேன். ஒரு முறை வாழ்ந்துதான் பாருங்க, எப்படித்தான் இருக்குன்னு பாருங்களேன், எப்படித்தான் இருக்கும். பூமியின் சொர்க்கமாக இந்த நிலத்தை மாற்றி படைப்பேன் உங்க மகன். சின்ன மூளை, நிறைய வேலை, கோடி கனவு கொண்டோம், கூடி நிறைவேற்ற ஓடி வாருங்கள் என் சொந்தங்களை என்று கைவிரித்து வருகிறோம். ஓட்டுக்காக அல்ல, இந்த நாட்டுக்காக, வாக்குக்காக அல்ல, உங்கள் எதிர்கால வாழ்க்கைக்காக. என் உயிர் சொந்தங்களே, என் அன்பு தம்பி தங்கைகளே, உங்கள் வயதை ஒத்த என் தம்பி, எவ்வளவு கனவு எல்லாம் இருக்கும். அவன் பயணித்தது என்னை விட அதிகமாக. எனக்கு கூட ஒரு மகிழ் வந்திருக்கு, எனக்கு கூட விண்ணூர்தி பயணச்சீட்டு போட என் தம்பி தங்கைகள். அவன் பேருந்திலே பயணம் செய்து இனமுணவும் மான உணவும் ஊட்டி ஊட்டி இந்த இனத்தின் பிள்ளைகளை உசிப்பு வருகிற இளையதளம் புரட்சியாளன் என் தம்பி கார்த்திக். தர்க்க அறிவில் அவனை வெல்ல இனி ஒருவன் பிறந்து இந்த மண்ணில் வர வேண்டும். எளிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு வீழ்ந்த தமிழ் சமூகம் மேடல வேண்டும் என்று இந்த வயதில் இந்த அர்ப்பணித்து போராடுகிறவன் என் உயிர் தம்பி கார்த்திக் அவர்கள். இடும்பை வனம் என்று அவன் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்கிற மகத்தான தலைவனாக இந்த மண்ணிலிருந்து வருவான். அவனை கைவிட்டு விடாதீர்கள். காலமும் வரலாறும் உங்களை மன்னிக்காது. இப்படிப்பட்ட தம்பியை, ஒரு தளபதியை சீமான் வேதாரண்யத்துக்கு தந்தான், திருமறைக்காட்டுக்கு தந்தான். நாங்கள் தான் கைவிட்டு விட்டோம் என்ற அந்த வரலாற்று துரோகப்பதிவை நீங்கள் செய்து விடாதீர்கள். ஒற்றை வரலாறு மாற்றி காட்டுங்கள், உலகம் திரும்பி பார்க்கும். திமுக வெற்றி செய்தி, அதிமுக வெற்றி செய்தி, காங்கிரசின் வெற்றி செய்தி, பிஜேபி வெற்றி செய்தி. ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி, இந்த வேதாரண்யத்தில் திருமறைக்காட்டில் என் உயிர் தம்பி இடும்பவனம் கார்த்திக்கின் வெற்றி சரித்திரத்தில் சாதனை, வரலாற்றில் மாபெரும் புரட்சி. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏறுங்கள். உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம்.
சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்கிறான் மறையோன் வள்ளுவன். அதனால் உழவே தலை, உணராத நாம் மனிதரில் கலை என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த களத்தில் உங்கள் பிள்ளைகள் நிற்கிறோம். புரட்சி என்பது ஒரு தலையில் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் வென்றாவும் இலக்கை வென்றாவும், இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தம்பி இடும்பகனம் கார்த்திக் வெல்க, வெல்க, வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர். போர்க்களமாக்கப் போறான், அடங்கானவாய் வாரான், அதகளும் பண்ண போறான். ராவண பேரன் வாரான், விவசாயி வெல்ல போறான், அடங்கானலாய் வாரான், அதகளும் பண்ண போறான். கத்தி கூட்டத்துக்கு பச்சை மட்ட தூக்கி வாரான், மிச்ச மீதி திராவிடத்தை பிச்சு எறிய காட்டான் வாரான். சாதி மோகம் விட்டு ஒழிய கத்தி கத்தி செத்து வாரான். பத்தி எறியும் நாட்டுக்குள்ள பச்சை மண்ண மீட்டு வாரான். வாரான், விவசாயி வெல்ல போறான், அடங்கானலாய் வாரான், விவசாயி வெல்ல போறான். கொடுத்து கெடுத்த ஒன்ன சாத்தி எடுக்க வீரன் வாரான். வேர்த்து வடியும் ஓனா எல்லாம் பார்த்து நடுங்கி வாயமில்ல. துரோகம் செஞ்ச கழகம் எல்லாம் சேர்த்து வச்சு செய்ய போறான். பாட்டன் பூட்டன் மாறி இல்ல, இறக்கம் எல்லாம் காட்ட மாட்டான். ராவண பேரன் வாரான், போர்க்களமாக்க போறான். நமது சின்னம் விவசாயி. விவசாயி சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு